அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 கஞ்சி வகைகள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணிக்கு இதால் ஒரு குழிக்கரண்டி நான் மாவு சேர்த்துக்கிறேன். இது எனக்கு ரெகுலர் மெஷர்மெண்ட்டு. 1 டம்ளர் கஞ்சி வைக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். தண்ணி மாவை விட தண்ணி தாங்க நீங்கள் ஜாஸ்தி வச்சுக்கணும். அப்போ தான் வேகும் போது மாவுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக வரும். மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மாவுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு வேணால் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா 1 ஸ்பூன் மாவு போட்டிங்கன்னா 1 கிளாஸ் நமக்கு கஞ்சி கிடைக்கும். அதுக்கு தேவையானதுக்கு 1.5 கிளாஸ் வச்சிங்கன்னா தான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நமக்கு மாவு வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வைக்கும் போது மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் மாவு கரைச்சிருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கேன் மாவை. அது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம என்ன ஸ்வீட் பண்ணுறது இருந்தாலும் உப்பு சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட் நீங்கள் உப்பு போட்டு தான் குடிப்பீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே கூலாகவே குடிச்சிக்கலாம். நம்ம இப்போ ராகி மால்ட்டுங்கும் போது ஸ்வீட் போட்டு தான் பண்ணுவோம். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்குற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது மாவு. மாவை விட நிறைய தண்ணி இருக்கணும். அப்போ தான் வெந்து வரத்துக்கு நமக்கு மாவுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி தண்ணியாக வச்சுருக்கேன். அடியில் போய் மாவெல்லாம் உட்காந்துருக்கும். அப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டோம்னா தான் மாவும் தண்ணியும் ஒன்றுமா கரைஞ்சி வரும். அதனால் நம்ம பக்கத்துலேயே நின்று கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும். எந்த ஒரு பவுடருமே நம்ம கஞ்சி வச்சோன்னா நல்லா வேக விடணுங்க. இதனால் நல்லா கொதி வந்துருச்சு. கேவரு வேகாமலாம் சாப்பிடக்கூடாது. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நாள் அதை சிம்மில் வச்சும் திருப்பியும் கொதிக்க விடலாம். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சும் கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுகர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கேவரை பொறுத்த வரைக்கும் மூளைச்சூடு இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு அது ஒத்துக்காது. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. ஏன்னா இது அவங்களுக்கு ஒத்துக்காது, மூளை இருக்கவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நீங்கள் டாக்டர் குடிக்க வேணான்னு சொன்னால் குடிக்காதீங்க. மற்றபடி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி, அதனால் குடிக்கலாம். அடியில் பிடிக்காமல் நல்லா நான் கிண்டி இருக்கேன். ஸோ நீங்களும் பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடியில் பிடிக்காமல் நல்லா சூப்பராக கஞ்சி வருங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா வேண்டாங்க, ஆப்ஷனல் தான். நம்ம இப்போ இதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணுன்னா சுகர் சேர்த்துங்க. நான் வெல்லம் தாங்க சேர்த்துருக்கேன். அதனால் வெல்லத்தை நான் தண்ணி விட்டு லைட்டாக ஹீட் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கஞ்சி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கிளாஸ் திக்கான பால் சேர்த்துருக்கேங்க. தண்ணி ஊற்றல, காய்ச்சல எதுவுமே இல்லை, பச்சை பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு பால் வச்சுட்டு அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பச்சை பால் சேர்த்துருக்கிறதுனால சிம்மில் வச்சு கொஞ்சமாக கொதி விடுறேன். பச்சை பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த கஞ்சி திரிஞ்சிரும். பால் திரிஞ்சிட்டுன்னா கஞ்சி டோட்டலாக திரிச்சிரும். அதனால் எப்போவுமே சிம்மில் வச்சு பொறுமையாக ஊற்றி கொஞ்ச நாளி சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சத்தான கஞ்சி ரெடி. யாருக்கெல்லாம் கால்சியம் கம்மியாக இருக்கோ அவங்க எல்லாம் இதை சாப்பிட்லாம். இது பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இது ஒத்துக்காது. மற்றபடி எல்லாருக்குமே கேவரு ரொம்ப அவசியம். சாப்பிட்லாம் தாராளமாக. நம்மளோட சத்தான கேவரு கஞ்சி ரெடியாக இருக்குங்க. இது ராகி மால்ட்டு கேவரு கஞ்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்தது உளுந்து கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ உளுந்து கஞ்சி வைக்கிறதுக்கு உளுந்து மாவு எடுத்துருக்கோம். உளுந்து வறுத்து தோலோடு வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவுங்க இதை நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டிலே வேணாலும் மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் குறை இருக்கும், சளிச்சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை குறை இருந்தாலும் பரவாயில்லன்னா ஓகே. நான் இதால் 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கிளாஸ் நான் 200 ml தண்ணி வைக்கிறேன். இது உங்களோட சாய்ஸ். ஆனால் மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் திரும்பி உளுந்து மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு திக்கான கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதனால் நான் மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிறேன். நம்ம மாவு பாருங்கள் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நம்ம ஸ்வீட் கஞ்சி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதனால் நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை எடுத்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கருப்பட்டி கூட இது கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா பனவெல்லம் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் பிடிக்கும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா
கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். நல்லா ஒரு கொதி விடலாம், ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதி விடலாம். இது இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியங்க. இடுப்பு வலி, கை கால் வலி இருக்கிற லேடிஸ் எல்லாருமே குடிக்கலாம். அதே மாதிரியே ஜென்ஸுக்கும் கொடுக்கலாம். அதே ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டியது இந்த 10லேருந்து 20 வயசு இருக்கிற பசங்க, ஆண் குழந்தையாட்டும் பெண் குழந்தையாட்டும் 2 பேருக்குமே இது ரொம்ப அவசியம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு இது கூட பச்சை பால் சேர்த்துக்க போகிறேங்க. நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கிறதுனால பச்சை பால் தான் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்ச நாளே சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதி விடுற அளவுக்கு நான் கலக்கிக்கிறேன். நீங்கள் இது கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பட்டி சம்டைம்ஸ் தெரிஞ்சிரும். இப்போ கருப்பட்டி யூஸ் பண்ணுறவங்க பாலை காய்ச்சி ஆற வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ஸ்மெல் பிடிக்காது, இப்படியே ராவாக குடிக்கலாம் அப்படின்னாலும் அப்படியே நீங்கள் குடிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பால் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அது குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் பால் சேர்த்துருக்கேன். நான் ஒரு சிட்டிக்கை போல் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஆப்ஷன் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே கஞ்சி குடிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த 2 டைப் ஆஃப் கஞ்சியுமே ரொம்ப உடம்புக்கு சத்தானது, அதே சமயத்தில் சுவையானதும் கூட. குழந்தைங்களுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்பவே முக்கியமானதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதை செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.